ஃபினான்சர் விஜயாவையும் மனோஜையும் ஏமாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு எப்போ வீட்டை காலி பண்ணுறங்க அப்படின்னு கேட்குறாரு ஃபினான்சரு. உடனே முத்து வந்து என்னது எங்கள் வீட்டை வந்து எப்போ காலி பண்ணணும் நீ எது கேட்குற, உனக்கு தேவையானது என்ன, வட்டி காசு அசல் பணம் அவ்வளோதானே, எதுக்கு வீட்டை நீ காலி பண்ணணும்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே ஃபினான்சர் சொல்கிறாரு இப்போது எனக்கு மொத்த அமௌண்ட்டும் கொடுங்க, இல்லை அப்படின்னா வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்றாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு தம்பி நீங்கள் என்ன சொன்னீங்க, மாதம் மாதம் காசு கட்டினா போதும் அப்படின்றதால சைன் வாங்கினீங்க, அதெல்லாம் சொல்லிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஃபினான்சியர் சொல்கிறாரு அப்போது சரி நான் சொல்லிட்டு போனேன் சரிதான், இப்போ மொத்த கடன் எவ்வளோ தெரியுமா 50 லட்சம் அப்படின்றாரு. என்னது 50 லட்சமா, 50 லட்சம் கடன் எப்படி ஏறும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. உடனே ஃபினான்சியர் சொல்கிறாரு உங்கள் பேங்க்கில் இருந்ததில்ல அந்த கடனையும் நான் தான் அடைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு என்னது என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றாரு. உங்கள் பையனும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து தான் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் பேங்க்கில் கடனை அடைச்சதுக்கான பத்திரத்தை எல்லாத்தையும் வச்சுருக்கேன், இப்போ நீங்கள் மொத்த கடனும் அடைச்சிட்டா ஓகே, இல்லைனா நீங்கள் வீட்டை எப்போ காலி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஃபினான்சரு. ஒன்று அண்ணாமலை கோவம் வந்து கேட்குறாரு விஜயா இதெல்லாம் எப்போ நடந்தது, நான் தான் அன்றைக்கே சொன்னல இந்த ஃபினான்சர்கிட்ட நம்ம பேங்க்கில் காசு அடைக்க வேணாம்னு சொன்னல, எப்போ இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி விஜயாவை போய் அண்ணாமலை திட்டுறாரு. உடனே விஜயா சொல்கிறேன் இல்லைங்க மனோஜும் தான் ஐடியா கொடுத்தான் இந்த மாதிரி கடனை அடைக்கிறதுக்கு தான் வழி அப்படின்ட்டு, அதனால தாங்க நாங்கள் அப்படி பண்ணிட்டோம், என்ன மன்னிச்சிங்க அப்படின்றாங்க. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு இந்த பாருங்க உங்கள் குடும்ப தகராறுலாம் அப்போ வச்சுச்சிங்க, இப்போது எனக்கு காசை கட்டுறீங்களா இல்லை வீடு காலி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியர் சொல்கிறாரு. உடனே மனோஜ் சொல்கிறார் இந்த பாரு நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் லா தெரியாமல் இல்லை, நீ எங்களை சீட் பண்ணி ஏமாற்றி இந்த வீட்டை வாங்கணும்னு நினச்சிருக்க, பேங்க்கில் கடன் அடைச்சிட்டு வட்டி இல்லாமல் நான் கடன் கொடுக்குறேன் எல்லாமே சொன்னேன், இப்போ வந்து எல்லாத்தையும் உடனே கட்டி ஆகணும்னு சொல்கிறேன், என்ன இதெல்லாம் பித்தலாட்டமாக இருக்குது, நான் போலீஸ் போகிறேன் அப்படின்றாரு. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நம்பிக்கிட்டு நீங்கள் எதாவது பண்ணால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பத்திரத்தோ ஆதாரத்தை நான் வச்சுருக்கேன், 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், இப்போது நீங்கள் எனக்கு சைன் போட்டு கொடுத்தது நான் உங்ககிட்ட காசு கொடுத்தது எல்லாத்துக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது நல்லது தான், எனக்கும் இந்த வீடு சொந்தமாகும் ஈஸியாகவே எனக்கு ப்ராப்ளம் முடிஞ்சுன்ற மாதிரி ஃபினான்ஷியர் சொல்கிறாரு. உடனே விஜயா கத்துறாங்க டேய் உன்னை நம்பி தானடா எல்லாமே பண்ணேன், எங்கள் வீட்டுக்காருக்கு கூட தெரியாமல் உன்னை நம்பி நான் உங்ககிட்ட பத்திரத்தை கொடுத்தனே, ஏன் எங்களை இப்படி ஏமாத்தினேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறேன் எங்களோட தொழில் இது தான், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் பணத்தை ஆசை பிடிச்சி நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போது எங்களுக்கு வீடு எப்போ தரீங்க, இப்போவே கிளம்புறீங்களா இல்லை நாங்களே பொருளெல்லாம் எடுத்து வெளில போடணுமா அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியரை மிரட்டுறாரு. உடனே முத்து கோவப்படுறாரு ஏய் தபார் எங்கள் வீட்டு பொருளை ஒன்று கை வச்சுன்னு வச்சுக்க உன் கை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து. உடனே அண்ணாமலை சொல்கிறார் முத்து கோவப்படாத, தப்பு நம்ம மேலே இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கவங்க சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும், இப்போ இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க மாமா கொஞ்சமான காசுனால பரவாயில்ல, இப்போ 50 லட்ச ரூபா உடனே நம்ம ஏற்பட போனால் எப்படி மாமா முடியும், இப்படி வந்து ஏமாத்துறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மீனா. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு இப்போ எனக்கும் ஒன்றுமே புரியல, ஏதோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம்னா கூட ஏதாவது ஒன்று புரட்டிடலாம், ஏதாவது கொஞ்சமாவது அதை தொட முடியும், ஆனால் 50 லட்ச ரூபா இப்போ நான் எப்படி அடைக்க போகிறேன், என்ன பண்ணணும்னு தெரில, ஊரில் இருக்கிற சொத்து விற்றா கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு அப்பா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார், இந்த மனோஜ் தானே காரணம், அப்போ அந்த ஷோரூமை விற்றுட்டு இந்த கடனை அடைச்சா மட்டும்தான்ப்பா நம்மளால் முடியும், இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே அந்த மனோஜ் கத்துறாரு டேய் எதுக்கு நான் ஷோரூம் வைக்க நினைக்கிறேன், ஷோரூம்லாம் வைக்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன், என்னோட பிஸ்னஸ் ஆகுறது, எனக்குன்னு ஒரு நேம் இருக்குது, என் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா ஐயோ என்னால் அதை யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே முத்து மனோஜ் சட்டையை பிடிச்சி கேட்குறாரு இதெல்லாம் முட்டாள்தனமாக ஒரு விஷயம் பண்ண தெரியுமா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும், ஷோரூம் வைக்க முடியாமல் எப்படா வீட்டை மீப்ப, இப்போ வீடு இல்லாமல் எல்லாம் நடுத்தரில் போய் தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார் ஏன் இந்த வீட்டை விற்றுட்டா நம்ம வேறு ஏதாவது வீட்டு கூட போய்க்கலாம், அதுக்கப்புறம் என் பிஸ்னஸ் நான் பண்ணி நான் சம்பாதிச்சு இந்த வீடு மாதிரி பெரிய வீடு வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு மனோஜ் இன்னமும் நீங்கள் முட்டாளாக தான் பேசுகிறீங்க, இந்த வீட்டை நீங்கள் விற்க முடியாது, பத்திரமே இப்போ என்கிட்ட தான் இருக்குது, வேணும்னா வேணா உங்களுக்காக ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தரேன் அவ்வளோதான், அதை எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புறத வழியை பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரவி கேட்குறாரு பா இந்த வீடு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுப்பா, நம்ம வீடு நம்ம மெயினில் இருக்குப்பா, இவர்னா இப்போ 50 லட்ச ரூபாய்க்கு வேலை பேசிகிட்டு இருக்காரு நம்ம வீடு அப்படின்ற மாதிரி ரவியும் கோபப்படுறாரு. உடனே ஃபினான்ஷியர் சொல்கிறாரு இப்போ உங்களால் 50 லட்ச ரூபா கொடுக்க முடியும்னா சிங்கிள் பேமெண்ட்டாக கொடுத்துருங்க, இந்த வீட்டை நீங்களே வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியர் சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு அப்பா எந்த டைமில் என்ன பிரச்சனை பண்ணால் இவங்களால் சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான்ப்பா அவன் வந்திருக்கான், சரியான ஃப்ராடு இவன், இவனெல்லாம் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கான் பாருப்பான்னு சொல்லிட்டு முத்து அடிக்க போகிறாரு. இன்னும் அண்ணாமலை முத்து தடுத்து முத்து தேவையில்லாமல் இன்னும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத, இப்போ இந்த பிரச்சனை வந்து நம்ம வெளியில் வரதுக்கு என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா அழுகுறாங்க ஐயோ எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடு இது மட்டும் தான் என்னோடய சொத்து, இந்த வீட்டு நான் எங்கே போவேன் அப்படின்ற மாதிரி விஜயா அழுகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறார் விஜயா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்,
எல்லா பிரச்சனைக்கும் இழுத்து விட்டுட்டு இப்போ நீ அழுதுட்டு இருக்காத, எனக்கு இன்னும் வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமாக கோவப்படுறாரு.